Good morning, students. In chapter 16 today, we are going to learn about data visualization using pie plot. அதில் என்னென்ன நம்ம பார்க்க போறோம் லைன் சார்ட், பை சார்ட் அண்ட் பார் சார்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணோம், ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அது ரெக்கார்ட்லாம் வந்து எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண போறோம், ஒரு டேட்டா எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ண போறோம்னா நம்ம வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல நம்ம பண்ண போறோம். ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஈஸியா வந்து நம்ம வேற ஒருத்தர் நமக்கு ரீச் ஆகணும், இல்லை நம்மளுக்கே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா அது டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல இருந்துன்னா அது இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லெசன்ல ஃபுல்லாவே வந்து பைத்தான்ல வந்து நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி வந்து இப்போ லைன் சார்ட் ஆகட்டும், பை சார்ட், பார் சார்ட், இதெல்லாம் வந்து எப்படி வந்து பைத்தான்ல நம்ம யூஸ் பண்ண போறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோன்றதை இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ணலாம். First, data visualization definition, getting started, special plot types. Data visualization definition. Data visualization is a graphical representation of information and data. Data visualization என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கும், ஒரு டேட்டாவே இல்லை இன்ஃபர்மேஷன் எந்த ஃபார்மேட்னா கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல இருக்கும். The objective of data visualization is a communication information visually to user. ஒரு என்னது நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஃபார்மேட் நமக்கு வந்து என்னவா இருக்குன்னா ஈஸியா இருக்கு. For this data visualization is statically graphics. Numerical data may be encoded using dots, lines or bars to visualize communicate a quantitative message. இப்போ என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட இல்லை மார்க் டீட்டெயில் எல்லாமே இருக்குன்னா அது எந்த ஃபார்மேட் வேணா அது நியூமெரிக்கல் டேட்டாவா இருக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணி அதை ரெப்ரசென்ட் பண்றோம்னா டாட்ஸா இருக்கலாம், இல்லை லைன் யூஸ் பண்ணலாம், இல்லை பாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அது விஷுவலைஸ் வந்து நம்ம பண்ண போறோம். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அது நமக்கு என்ன இருக்குன்னா ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் அனாலிசிஸ் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக்கல் ஃபார்மேட்லாம் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் வந்து அவன் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, இந்த சப்ஜெக்ட்ல என்ன இதுன்னு அனலைசிஸ் பண்றதுக்குலாம் ஸோ இந்த ஃபார்மேட்ல நமக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஜெனரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். என்னென்ன டைப்ஸ்னா சார்ட் இருக்கு, டேபிள்ஸ், கிராஃப்ஸ், மேப், இன்ஃபோகிராபிக்ஸ், டேஷ்போர்ட். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு டேட்டா விஷுவலைஸ் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட்லாம் என்ன யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண விஷுவலைஸ் பண்ணுவோம். நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் யூசஸ். டேட்டா விஷுவலைசேஷன் helps user to analyze and interpret the data easily. ஒரு டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அது என்ன இருக்குன்றத நம்ம சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இட் மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் யூசபிள். எவ்வளவு காம்ப்ளெக்ஸான டேட்டா இருந்தா இப்போ ஓவராலா வந்து நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து என்னன்னா என்ன இருக்கு அதுதான் என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிசினஸ் இருக்குன்னா ப்ராஃபிட்டா இருக்கா லாஸா இருக்கா என்ன இருக்கிறதுன்றது நம்ம ஈஸியா வந்து நம்ம கேதர் பண்ண முடியும். Various chart data visualization helps to show relationship in a data for one or more variables. Introduction to matplotlib data visualization in Python. இதுல இன்ட்ரடக்ஷன் டு மேட்ப்ளாட்லிப். இப்போ என்ன பண்ண போறோம், டேட்டா விஷுவலைசேஷன் வந்து நம்ம பாக்குறோம், எதுக்கு பாக்குறோன்றதை நம்ம பார்த்தாச்சு. அதை பைத்தான்ல நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். பைத்தான்ல நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு என்ன வேணா மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது நமக்கு இருக்கணும். மேட்ப்ளாட்லிப் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரி இன் பைத்தான். டேட்டா விஷுவலைசேஷன் நம்ம பண்றதுல லைப்ரரியா என்ன இருக்கு பைத்தான்ல, இதை நம்ம யூஸ் பண்றோம். It allows you to create chart in few lines of code. அந்த கோட் டைப் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு சார்ட்டோ இல்லை ஏதோ கிராஃபோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து போட போறோம். நம்ம டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் இன் மேட்ப்ளாட்லிப். இது வந்து என்னென்ன இருக்குன்னா there are many types of visualization under matplotlib. Some of them are line plot, scatter plot, histogram, box plot, bar chart, pie chart. ஸோ இதெல்லாமே என்ன இருக்கு மேட்ப்ளாட்லிப்ல நமக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னா என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம இன்ஸ்டாலிங் matplotlib. You can install matplotlib using pip. Pip is the management software for installing Python packages. என்னன்னா pip யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இதை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம் நம்ம சிஸ்டம்ல லேப்லயும். Getting started, after installing matplotlib, we will begin coding by importing
matplotlib using the command. என்ன command இது யூஸ் பண்ண போறோம்? ஏற்கனவே நம்ம நிறைய மாடல் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஒன்னொன்னுக்கு ஒரு மாடல் இருக்கு. டேட்டாபேஸ்க்கும் SQLite3 யூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ இப்போ matplotlibக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், இம்போர்ட் பண்ண போறோம். import matplotlib dot pyplot as plt. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரோக்ராம்ல டைப் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த கமாண்ட் லைனை நம்ம எல்லா ப்ரோக்ராம்லயும் நம்ம டைப் பண்ணணும். Now you have imported matplotlib in a workspace. You need to display the plot. Using matplotlib from within a Python script, you have to add plot show method inside the file to display our plot. என்னன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து வந்து அதுக்கு என்ன கமாண்ட் லைன் யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணிட்டோம். அதை முடிச்சுட்டா நமக்கு வந்து வியூ பண்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா plot dot show அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம எல்லா ப்ரோக்ராம்லயும் நம்ம அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோன்றது நம்மளுக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க. import matplotlib dot pyplot as plot. plot பண்றாங்க, என்ன பண்றாங்க, வேல்யூஸ் கொடுக்குறாங்க. 1 2 3 4 அப்படின்றத பிளாட் பண்ண போறாங்க ஒரு டயக்ராமா. ஆகுது ஏதோ ஒரு சார்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சார்ட் வந்து போட போறோம். அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1 2 3 4ன்னு. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அவுட்புட் வச்சு நம்ம ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட் அது என்ன பண்றோம், நம்ம ஷோ பண்ணிக்கிறோம். plt.show output. This window is a matplotlib window which allows you to see your graph. You can over the graph see the coordinates in the bottom right. ஸோ இப்போ நம்ம அந்த கோடிங் டைப் பண்ணோடனே நமக்கு இந்த ப்ரோக்ராம் இதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டா வரும். இது எப்படி வந்து அவுட்புட்டா வந்திருக்குன்னா, ஸ்டார்டிங் நம்ம என்ன கொடுத்தோம், 1 2 3 4ன்னு கொடுத்தோம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா, நார்மலா நம்ம கிராஃப் போனா நமக்கு என்ன வேணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா நம்ம கொடுக்கவே இல்லை. ஆனா இது என்னவா எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யூ மே பி wondering why the x axis ranges from 0 to 3 and the y axis from 1 to 4. ஸோ இது என்னவா இதை கன்சிடர் பண்ணா y axis. ஸோ இது எது நம்ம கொடுக்காதனால 1 2 3 4 என்னவா கன்சிடர் பண்ணிருக்கு, y axis-ஆ கன்சிடர் பண்ணிருக்கு. ஸோ வந்து y axis 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனதுனால x axis-ஆ 0 to 3 அப்படின்றத அது கன்சிடர் பண்ணிச்சு. If you provided a single list of array to the plot command, matplotlib assumes it is a sequence of y values and automatically generates the x values for x values for u. இங்க என்னன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன வந்து 0 0.5 1 1.5 2 2.5 3. ஸோ என்ன ஆயிடுச்சு, 0ல ஸ்டார்ட் பண்ணி 3ல எண்ட் ஆயிடுச்சு. இங்க என்ன கன்சிடர் ஆச்சு, 1 to 4 இருக்கு. ஸோ 1 1.5 2 2.5 3 3.5 4. ஸோ 4ஓட எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இப்போ கன்சிடர் பண்ணிடுச்சு. இப்போ என்னன்னா 0க்கு என்னது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், உங்க 0க்கு என்ன 1 பிளாட் ஆகும். ஸோ 0க்கு 1. நெக்ஸ்ட் அங்க என்ன இருந்தது, ஒய் ஆக்சிஸ்ல 2 3 4 இருக்கு. ஸோ 1 2 3 4 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 0க்கு 1 1க்கு என்ன வரும் 2 வரும், 1க்கு 2. நெக்ஸ்ட் வந்து 2க்கு 3. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் 3க்கு 4. ஸோ லைன் வந்து டிரா பண்ணிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கோஆர்டினேட்டரா எடுத்துட்டு இதை நமக்கு டிரா பண்ணிருக்கு. Since the Python range starts with 0, the default x vector has the same length as y but starts with 0. Hence the x data are என்ன இருந்திருக்கு 0 1 2 3ன்னு கன்சிடர் பண்ணிருக்கு. Plot is a versatile command and will take an arbitrary number of arguments. நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட் எக்ஸ் வர்சஸ் ஒய், ரெண்டு எக்ஸும் கொடுத்துருக்காங்க ஒய்யும் கொடுத்துருக்காங்க. யூ கேன் இஷ்யூ த கமாண்ட் import matplotlib pyplot as plt plot plt.plot. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் plot.show. This plot takes many parameters but the first two here are x and y coordinate. This means you have 4 coordinates according to this list. இங்க என்ன இருக்கு 4, 4 இருக்கு parameters. ஸோ இது வந்து பேர் பண்ணிடுது 1, 1 2, 4 3, 9 4, 6. ஸோ இங்க எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 1.5 2
2.5 3 3.5 4. ஸோ 4ல எண்ட் ஆகுது. இங்க என்னவா எடுத்துக்கிச்சுன்னா 2 2வா எடுத்துக்கிச்சு. 2 4 6 8 10 12 14 16. ஏன்னா இங்க என்ன இருக்கு 1 4 9 16 இருக்கு. ஸோ இங்க பேர் பண்ணிக்குது. 1க்கு என்னது 1. ஸோ இங்கே வந்து பேர் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் 2க்கு 4, 2க்கு 4, நெக்ஸ்ட் 3க்கு என்னது 3க்கு 9, நெக்ஸ்ட் 4க்கு 16. ஸோ இங்க என்னன்னா எக்ஸ் கோஆர்டினேட் y கோஆர்டினேட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து ரெண்டுமே வந்து பேர் பண்ணிட்டு இங்க என்னன்னா லைன் வந்து டிரா ஆயிருக்கு இந்த எக்ஸாம்பிள்ல. நெக்ஸ்ட் பிளாட்டிங் 2 லைன்ஸ். ஒரே கிராஃப்ல இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம 2 லைன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், டிரா பண்ண போறோம். To plot 2 lines, use the following code. என்ன பண்ண போறோம், import matplotlib.pl plot as plt. X ஓட வேல்யூ 1 2 3, y ஓட வேல்யூ 1 5 7, x2 அடுத்து யூஸ் பண்றாங்க 1 2 3, y2 10 14 12. ஸோ என்னன்னா ரெண்டு வந்து லைன்ஸ் வந்து டிரா பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான வேல்யூஸ்ன்னு கொடுத்தாங்க x ஆக்சிஸ்க்கும் y ஆக்சிஸ்க்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா plt.plot x, y label is equal to line 1. இங்க என்ன கொடுக்குறாங்க x, y என்னவா ஃபிக்ஸ் பண்றாங்க, line 1 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்து plt.plot x2, y2 label equal to line 2. நெக்ஸ்ட் அதை என்னவா வந்து என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா x2 y2 line 2 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து plt.x label பிராக்கெட் குள்ள சிங்கிள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாங்க எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த டயக்ராம்லாம் பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, வேல்யூஸ் கொடுத்துருப்போம். அந்த டயக்ராம் அப்படியே வந்து என்ன பண்ண டிரா பண்ணிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் plt.y label y ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் வந்திருக்கும் அங்க அந்த லைன் யூஸ் பண்ணனால. நெக்ஸ்ட் y ஆக்சிஸ்ன்னு வந்திருக்கும். அடுத்து plt.title, இந்த கிராஃப்க்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க என்ன, லைன் கிராஃப். ஸோ டைட்டில்ல லைன் கிராஃப்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் plt.legend. இங்க லெஜெண்ட்னா என்னன்னா இங்க லைன் 1 லைன் 2 நம்ம நிறைய கிராஃப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம், இல்ல மேப் எல்லாம் பார்த்திருப்போம். கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து அதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது நம்ம யூஸ் பண்றதுன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப என்ன லைன் 1னா இது, லைன் 2னா இது அப்படின்ட்டு இந்த கலர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா இங்க என்ன சொல்றாங்க, லெஜெண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. plt.show லாஸ்டா என்ன பண்றாங்க, அவுட்புட்டை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு லைனுக்கும் வேல்யூஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க என்ன இருக்கு, 2 லைன்ஸ் வந்து டிரா ஆயிருக்கு. லைன் 1 வந்து ப்ளூவும் லைன் 2 வந்து ப்ரௌனும் வந்து இங்க வந்திருக்கு. வித் pl.xl and pl.y you can assign labels to those respective axes. ரெண்டுமே என்னன்னா ஈக்குவலா தான் இருக்கும். 1 2 3 இருக்கு, 5 7 4 இருக்கு. ஸோ இது என்னன்னா 1 5 2 7 3 4 ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கும். செகண்ட் லைன் 1 10 2 14 3 12 செகண்ட் வந்து லைன் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் யூ கேன் அசைன் த பிளாட் டைட்டில் வித் plt டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. லேபிள் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, ஆக்சிஸ் ரெண்டு y ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க, அடுத்து டைட்டில் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் யூ ஹாவ் டு இன் டிஃபால்ட் லெஜெண்ட் வித் plt.legend. லெஜெண்ட் தான் என்னன்னு நம்ம பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பட்டன்ஸ் இந்த அவுட்புட். இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது என்னன்னா இங்க வந்து லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா இங்க அவுட்புட்ல பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டனோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க. In output figure, you can see few buttons at the bottom left corner. Let us see the use of this button. Home button. நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸோ இல்லை நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து போனோம்னா அதுக்கு என்ன பட்டன்னா ஹோம் பட்டன். The home button will help once you have begin navigating your chart. If you ever want to return back to the original view, you can click on this. First இங்க வந்தோமா அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் பட்டன். Next forward backward button. This button can be used with the like the forward and backward back buttons in your browser. You can click this to move back to the previous point you were at or forward again. இப்போ 2-3 charts நம்ம ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னன்னா பாக்குறதுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம அந்த சார்ட்டே நம்ம எடுத்துக்கிட்டா அது ஒன்று ஜூம் பண்ணி என்ன பண்ணியிருப்போம், நிறைய ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். இப்போ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போறதுக்கு ஹோம் பேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய சேஞ்சஸ் நடுவில் நம்ம பண்ணனா அதுக்கு நம்ம என்ன வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்டும் பேக் பட்டனும் யூஸ் பண்றாங்க.
pan axis இங்க பார்த்திருப்பீங்க, இங்க இருக்கு ஃபார்வர்ட் பேக்வர்ட் pan axis. ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த கிராஃப் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், டிராக் பண்ணி சும்மா மூவ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அதை. This cross looking button allows you to click it and then click and drag your graph around. என்னன்னா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம பார்க்கிறதுக்கு pan axis பட்டன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஜூம்னாலே தெரியும், அந்த ஒரு லைன் இப்ப நம்ம ஒரு 2 லைன்ஸ் வருதுன்னா அந்த லைன் பர்டிகுலர் லைனை வந்து நம்ம ஜூம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் ஜூம் பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கலாம், ஜூம் பட்டன் நம்ம யூஸ் பண்ணலாம். The zoom button let us you click on it, then click and drag a square that you could like to zoom into specifically. Zooming in will require a left click and drag. You can alternately zoom out with a right click and drag. So left click and drag பண்றது zooming க்கு, zoom out பண்றதுக்கு right click and drag யூஸ் பண்றாங்க. Configuring subplot. Configuring subplot means this button allows you to configure various spacing option with your figure and plot. For example, ஒரு லைன் சார்ட் இப்ப இருக்கு. இப்ப இதுவே நீங்க ஒரு சார்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சார்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதோட சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெடியூஸ் பண்றதுக்கு, இல்ல ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு ரெடியூஸ் பண்ணி வேணும், இல்ல பாட்டமும் லெஃப்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், அட்ஜஸ்டிங் பர்பஸ்க்கு தான் இங்க என்ன கான்ஃபிகரிங் சப் பிளாட் பட்டன் வந்து நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். நம்ம Save figure. This button will allow you to save your figure in various forms. Save button எதுக்கு யூஸ் பண்றோம், அந்த லைனை நம்ம டிரா பண்ணது எல்லாமே வந்து என்னன்னா சேவ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், சேவ் ஃபிகர் அப்படின்றத சேவ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். அது ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ். Matplotlib allows you to create different kinds of plot ranging from histogram and scatter plot to bar graph and bar chart. லைன் சார்ட் என்னென்ன சார்ட்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தா அது ஒன்னா பார்ப்போம். லைன் சார்ட் or line graph is a type of chart which display information as a series of data points called markers connected by a straight line segment. இங்க என்ன யூஸ் பண்ணோம், பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி நம்ம சார்ட் வந்து டிரா பண்ண போறோம். A line chart is often used to visualize a trend in data over intervals of time, a time series. Thus the line is often drawn chronologically. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம், லைன் சார்ட் எப்படி டிரா பண்றாங்கன்ட்டு. லைன் பிளாட், இம்போர்ட் matplotlib.py plot as plot plt கொடுக்குறோம். அதுல இங்க என்ன கொடுக்குறோம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ஸும் டோட்டல் பாப்புலேஷனும் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம இயர்ஸ்ல இயர் கொடுத்துருவோம் 2014, 15, 16, 17, 18. டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்றது இங்க எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க ஒரு இயர்ல அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போறோம், இதுக்கு தான் இப்ப என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம லைன் சார்ட் நம்ம வந்து டிரா பண்ண போறோம். பிளாட் plt.plot என்ன பண்ண போறோம், இயர்ஸ் கமா டோட்டல் பாப்புலேஷன், இது ரெண்டு தான் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். plt.டைட்டில்ல இயர் வெர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்றது நம்ம டைட்டில் கொடுத்துரும். நெக்ஸ்ட் plt.x லேபிள்ல என்ன இருக்கணும், இயர், எக்ஸ் லேபிள் என்ன இருக்கணும், இயர். நெக்ஸ்ட் ஒய் லேபிள்ல டோட்டல் பாப்புலேஷன் இருக்கும். அடுத்து plt.show இதை வந்து நம்ம ஷோ பண்ண போறோம், அவ்வளவுதான். This program title specify the title to the graph. X label வந்து specify label for x axis, y label வந்து specify label for y axis. So என்ன பண்ணிருக்காங்க, இங்க என்ன இருக்குன்னா இங்க இயரும் டோட்டல் பாப்புலேஷன் என்ன பண்ணிருக்காங்க, எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லைன் சார்ட் மூலமா நம்ம டிரா பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி என்னன்னா நம்மளுக்கு என்ன எங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த ஏர்ல வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்றத ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுதான் லைன் சார்ட்டுக்கான கோடிங். நெக்ஸ்ட் பார் சார்ட். பார் பிளாட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பிளாட். இட் ஷோஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ நியூமெரிக்கல் வேரியபிள் அண்ட் எ கேட்டகரிக்கல் வேரியபிள். பார் சார்ட் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம், அங்க என்ன யூஸ் பண்ணோம், நம்ம டாட் வச்சு என்ன பண்ணோம், நம்ம லைன் டிரா பண்ணணும்னு பார்த்தோம். இங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நியூமெரிக்கல் வேரியபிளும் கேட்டகரி வேரியபிளுக்கும் தான் என்ன பண்ணிருக்காங்க, சார்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண பார் சார்ட் வந்து நம்ம பண்ண போறோம். பார் சார்ட் ரெப்ரசன்ட் கேட்டகரிக்கல் டேட்டா வித் ரெக்டாங்குலர் பார்ஸ். எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் பார்ஸா இருக்கும். Each bar has a height corresponding to the value it represents. அதுக்கு என்ன நம்ம வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த பார்ஸ் வந்து என்னன்னா நம்ம டிரா பண்ணிருப்போம்.
The bar can be plotted vertically on the or horizontal. It is useful when we want to compare a given numerical value on different categories. To make a bar chart with matplotlib, we can use the plot.plt.var function. இப்போ bar chartக்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா plt.var அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நம்ம bar chartக்கு நம்ம யூஸ் பண்ணனும். Import matplotlib.py plot as plt. Next our data என்னன்னா லேபிள் கொடுத்திருக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் கொடுத்திருக்கோம். அதோட யூசேஜ் கொடுத்திருக்கோம், பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்கோம் நம்ம. இத நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா லேபிள்ஸ்லாம் என்னவா இருக்கு, கேட்டகரிஸா இருக்கு. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொன்னாங்க, கேட்டகரிஸ்க்கும் நியூமரிக்கல் டேட்டாவுக்கும் லிங்க் தான் என்னன்னு சொன்னோம், பார் கிராஃப் அப்படின்னு சொன்னா நம்ம. ஸோ இங்க லேபிள்ஸ் எல்லாம் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. அடுத்தது என்ன பண்றது, ஜெனரேட்டிங் த ஒய் பொசிஷன் லேட்டர் we will use them to replace with the labels. இப்போ இங்க லேபிளா இருக்கிறது நம்ம என்ன பண்ணா நியூமரிக்கா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளாட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம என்னவா வேணும், நம்ம என்னதான் வந்து கேட்டகரிஸ் தான் இருந்தாலும் நியூமரிக்கல் வேல்யூஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிளாட் பண்ண முடியும். ஸோ ஒய் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ இப்போ இது என்னவா கன்வெர்ட் பண்றோம், அதோட ரேஞ்சா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண ரேஞ்ச் length of labels. லேபிளோட லென்த் என்ன பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ன்னு வச்சோம். 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன 5. சோ லாஸ்டா இருக்கிறது என்ன நம்ம சொல்லுவோம், நம்ம n-1. சோ இங்க என்னன்னா n of 0 n of 1 அப்படி நம்ம பாத்துருக்கோம்னா நம்ம. சோ அதை தான் எது கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் அது லேபிள்ஸ் இப்படிதான் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம். சோ அதை ஜென்ரேட் பண்றதுக்கு தான் இந்த லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஜென்ரேட் பண்ணிட்டு அது எதுல ஸ்டோர் பண்றாங்க, ஒய் பொசிஷன்ல இதை வந்து அதை கேட்டகரியை நியூமரிக்கா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன பண்ண போறாங்க, plt.bar என்ன பண்ண போறோம், ஒய் பொசிஷனையும் அதோட யூசேஜையும் என்ன பண்ண போறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இப்ப கொடுத்துட்டோம். பார்ல ஒய் பொசிஷனையும் யூசேஜும் நம்ம என்னதான் ஒய் பொசிஷன் நம்ம கொடுத்தாலும் அங்க என்னவா நம்ம பிரிண்ட் ஆகணும், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் நியூமரிக்கல் வேல்யூயா கன்வெர்ட் பண்ணாலும் இதோட என்ன லேபிள்ஸ் இருக்கோ அது அந்த இடத்துல அவுட்புட்ல நமக்கு வரணும். ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் லைன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா plt.x6 ஒய் பொசிஷன் கமா லேபிள்ஸ். இப்போ என்னவா இருக்குன்னா அந்த வேரியபிள் அந்த என்னவா மாறிச்சோ ரேஞ்ச் ஒய் பொசிஷன் அது இப்ப தமிழ், இங்கிலீஷா நமக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த லைன் நமக்கு இங்க வரணும் நமக்கு. அடுத்து plt.y லேபிள்ல ரேஞ்சுன்னு இருக்கணும் நமக்கு. ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏதோ நம்மளுக்கு தான் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ். அடுத்து ஷோ பண்றாங்க லேபிள்ஸ் specify labels for the vars, usage assign values to the labels specified. Display the tick marks along the x-axis at the value represented, then specify the value for each tick mark. அடுத்து ரேஞ்ச், கிரியேட் சீக்வன்ஸ் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம அவுட்புட் எப்படி இருக்கும்னா இப்போ தமிழுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, பெர்சன்டேஜ் பேர்ஸ் பண்ணி ரவுண்டா ஆகி நமக்கு என்னன்னா தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேத்ஸ்க்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ்க்கு நமக்கு பார் சார்ட் அவுட்புட்ல இப்படிதான் நமக்கு வந்து வரும் நமக்கு. நெக்ஸ்ட் கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். இது ரெண்டுத்துக்கும் உள்ளான டிஃபரெண்ட் என்ன, இப்போ ஹிஸ்டோகிராம்னா என்ன, பார் கிராஃப்னா என்ன, அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஹிஸ்டோகிராம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் வந்து என்னன்னா இது ஹிஸ்டோகிராம். பார் சார்ட்னா இப்படிதான் இருக்கும் நமக்கு. ஓகேவா, இது ரெண்டுத்துக்குள்ளான டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். Histogram refers to a graphical representation that display data by way of bars to show the frequency of numerical data. Bar graph is a pictorial representation of data that uses bar to compare different categories of data. இங்க என்ன இருக்கும் நம்ம பார்த்தோம்னா நியூமரிக்கல் டேட்டாக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாரா வந்து நமக்கு ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். அதே வந்து பார் சார்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவா இருக்கும். டேட்டாஸ்லாம் எப்படி இருக்கும் இப்பதான் நம்ம பார்த்தோம், சப்ஜெக்ட் வைஸா பார்த்தோம். இங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கேட்டகரி பேஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணுவோம். இங்க நியூமரிக்கல் ரேஞ்சஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிரா பண்ணுவோம் நம்ம. Next, a histogram represents the frequency distribution of common continuous variable. Conversely, a bar graph is a diagrammatic comparison of discrete variables. இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து என்னன்னா ரேஞ்சஸா இருக்கிறதுனால என்னன்னா கண்டினியூஸா இருக்கும். ஸோ இங்க என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஸ்கிரீட்டா இருக்கும்.
Histogram represent numerical data, whereas bar graph shows categorical data. இப்பதான் பார்த்தோம் numerical values தான் இருக்கும் histogramல, bar graphல categorical dataவா இருக்கும். The histogram is drawn in such a way that there is no gap between the bars. Histogramல என்ன இருக்காது, இங்க எந்த ஒரு கேப்புமே இருக்கவே இருக்காது. So no gaps in histograms. Next, on the other hand, there is a proper spacing between bars in a bar graph that indicates continually. இங்க என்ன இருக்கும், இங்க gaps இருக்கும். நமக்கு இதுல இருக்கும் பார் சார்ட்ல நமக்கு வந்து என்ன இருக்கும்னா கேப் வந்து இருக்கும். Item of the histogram are numbers which are categorized together to represent the ranges of data. As opposed to the bar graph, item are considered individual entities. இங்க என்னன்னா டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்னு இண்டிவிஜுவலா இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கும், ஹிஸ்டோகிராம் ரேஞ்சஸ் நம்ம யூஸ் பண்றதுனால என்னன்னா ஒன்னு என்ன இருக்கும்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து மர்ஜ் ஆகி தான் இருக்கும். ஒன்னு கூட ஒன்னு வந்து லிங்க் ஆகி தான் இங்க இருக்கும். In the case of bar graph, it is quite common to rearrange the blocks from highest to lowest. But with histogram, this cannot be done, as they are shown in the sequence of classes. இங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார் கிராஃப்ல நம்ம வந்து என்னன்னா ரேஞ்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் பார் கிராஃப்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹிஸ்டோகிராம்ல அப்படி நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியாது. The width of the rectangular blocks in histogram may or may not be same, while the width of the bars in a bar graph is always same. பார் கிராஃப்ல நம்ம யூஸ் பண்றது வந்து அதோட ஷேப் சைஸ் வந்து என்னன்னா சேமா தான் இருக்கணும். இதுல சேமா இருக்கணும் அப்படின்ட்டு இல்ல. Pie chart. Pie chart is probably one of the most common type of chart. It is a circular graph which is divided into slices to illustrate numerical proportions. இதுனா சர்க்குலர் கிராஃபிக்கா இருக்கும். லைனா பார்த்து இப்ப பார் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் சர்க்குலர் ஃபார்மேட்ல இருக்கும். The point of pie chart is to show the relationship of parts out of whole. To make a pie chart with matplotlib, we can use plt.py function. யூஸ் பண்ண பாருக்கு பார்த்தோம், pieக்கு யூஸ் பண்ணோம். The auto pack parameter allows use to display the percentage value using the Python string formatting. இங்க நம்ம சர்க்குலர் ஃபார்மேட்ல கொடுக்கறதுனால நம்ம என்ன இருக்குன்னா பெர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன கொடுப்போம், நம்ம ஒரு வந்து அந்த சர்க்கிளுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்னன்னா ஆட்டோ பிசிடி பேராமீட்டர் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ப்ரோக்ராமை யூஸ் பண்ண போறோம். இங்க இருக்கும் பாருங்க, இங்க இருக்கு 18.43 20.51 இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆட்டோ பேக் அப்படின்றது யூஸ் பண்றோம் நம்ம. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இம்போர்ட் matplotlib.pyplot as plt. அதோட சைஸஸ் வந்து கொடுத்துட்டோம் நம்ம. அதோட லேபிள்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ன்றத கொடுத்துட்டோம், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு. நெக்ஸ்ட் plt.py என்னன்னா சைஸ், அதோட சைஸும் கமா லேபிளையும் பேர் பண்றோம். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லேபிள்ஸ். ஆட்டோ பேக் என்னன்னா பெர்சன்டேஜ்க்கு அப்புறம் டாட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னா 0.2 அப்படின்னு இருக்கணும். ஸோ நம்ம ரவுண்டா இப்போ 18.4333 போகாம என்ன பண்ணலாம், எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருந்தா போதும் அப்படின்றதுக்கு நம்ம இங்க என்ன கொடுக்குறோம், பெர்சன்டேஜ் டாட் டு எஃப் அப்படின்னு கொடுத்துறோம். நெக்ஸ்ட் plt.axis டாட் செட் ஆஸ்பெக்ட் பிராக்கெட்குள்ள கோட்ஸ்குள்ள ஈக்குவல். இப்ப இங்க டயக்ராம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே என்னன்னா அந்த சர்க்கிள் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது கொடுக்கணும். சர்க்கிள் ஈக்குவலா இல்ல அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல வேற ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்றது இந்த ஃபார்மேட்ல சர்க்கிள் ஃபார்மேட்ல ப்ராப்பரா நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இன்ஃபர்மேஷன். இங்க வேற ஏதாவது சைஸ் நம்ம கொடுத்துருந்தா வேற ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்க வந்து இந்த ஷேப்ஸ் வந்து என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஷேப்புக்காக தான் நமக்கு வந்து இந்த லைனை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, plt.show. இங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபைனலா என்ன பண்றாங்க, ஷோ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அவுட்புட் இந்த ஃபார்மேட்ல தான் வரும். அந்த இங்கிலீஷ், தமிழ், சோஷியல், சயின்ஸ் பெர்சன்டேஜ், அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டெசிமல் நம்பர், அதோட ஷேப்ஸ். ஸோ இதுதான் பை சார்ட். ஸோ டேட்டாஸை நம்ம எந்தெந்த விஷுவலா எந்தெந்த ஃபார்மேட்ல பார்க்கலான்றது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு என்ன கோடிங் வந்து நம்ம பைத்தான்ல யூஸ் பண்றதையும் பார்த்தாச்சு நம்ம. அது ஒன்னொன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு நம்ம. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.